எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது ஒரு பேக்கிங் vlog. நான் இன்றைக்கி பாம்பே பிஸ்கட்ஸ் பேக் பண்ண போகிறேன். லைட்டாக கோல்ட், அதனால் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஈஸியான ரெசிபி. ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே இதை வந்து செய்யலும். நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் கீக்கு தான் செய்ய போகிறேன். 150 கிராம்ஸ் எடுத்தால் ஃப்ளாவும் சுகரும் 150 கிராம்ஸ் தான் எடுக்கணும். அப்படின்னா எல்லாம் ஈக்குவலாக. சுகர் எடுக்கக்குள்ளே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. லைட்டாக கிறிஸ்டல்ஸ் கடிப்பட்ட டேஸ்ட்டுக்கு விருப்பம்னா மட்டும் அப்படி ஹாஃப் பிளெண்ட் பண்ணி எடுங்க. அப்படி இல்லாட்டி ஃபுல்லாகவே பவுடர் பண்ணி எடுங்க. நான் வந்து கீயை ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் சுகரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோடு நான் ஃப்ளாயம் ஆட் பண்ணிக்கொண்டேன். அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த பாம்பே பிஸ்கட்ஸ் வந்து சரியான சாஃப்ட். ஸோ பேக்கிங் பவுடர் போடாட்டி குயிக்காகவே அது வந்து உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொண்டா அது வந்து பிஸ்கட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகிக்கும். அதனால தான் இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வாட்டரோ மில்க்கோ ஒன்றுமே ஆட் பண்ணப்படா. இந்த கீலையே இது வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதை வந்து மிச்சம் நீட் பண்ணுறதும் இல்லை. ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறே மட்டும்தான். எங்கள் வீட்டில் வந்து பாம்பே பிஸ்கட் ஒரு ஃபேமஸான ஸ்வீட். ஏன்னா என்ன ஒகேஷன் வந்தாலும் இதை வந்து செஞ்சுடுவோம். இந்த குயிக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸும் தேவைப்படாது. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு கையில் கீ ஒட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளா ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சம் கையில் ஒட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் பண்ணக்குள்ள இது அப்படியே மெல்ட் ஆகிடும். சரியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டாடுறதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளா ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஃப்ளா ஆட் பண்ணக்குள்ள ஸ்பூனால் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. எனக்கு கையில் ஒட்டி படப்படா இந்த மாதிரி வந்த பிறகு நாங்கள் இப்போ இது பால் பிடிச்சிக்கிறோம். இப்போ பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணுவோம். பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் ஆட் பண்ணி ட்ரேயை செட் பண்ணிக்கிறோம். நான் வந்து பேக்கிங் ஷீட்ஸ் போடலை, நான் பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா பட்டர் தான் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக அதை வந்து பிடிச்சிக்கிறோம். இது வந்து குலாப் ஜாம்ஸ் சைஸ் நார்மலாக நாங்கள் செய்வோம். அந்த சைஸ் மாதிரி பால்ஸ் இருந்தால் போதும். பேக் பண்ணக்குள்ளே இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வரும். அதனால் இந்த சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே பால் பிடிச்சி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ரேயில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னோட ஒர்க் டன். ஸோ 150 கிராம்ஸ் கீக்கு எனக்கு 50 பாம்பே பிஸ்கட்ஸ் வந்துச்சு. ஸோ இது ஃபைனல் பார்ட். இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி என்னமான ஒரு நட் என்ன சரி வைக்கலும். ஸோ நான் டூட்டி ஃப்ரூட்டி தான் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறதுக்கு பீனட்ஸுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிக்கொண்டேன். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணக்குள்ளே மறக்காமல் ட்ரேயில் கொட்டாமல் பார்த்துக்கோங்க. ட்ரேயில் கொட்டிச்சுன்னா அது எல்லாமே கருவிடும். நான் ஆட் பண்ணக்குள்ளேயுமே அது வந்து ட்ரேயில் கொட்டிச்சு. நான் ஃபைனலாக அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணின பிறகு எங்களுக்கு வந்து பேக் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி அவனை 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி போட்டிக்கிறேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணினா போதும். அதுக்கு மிச்சம் பேக் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து குயிக்காக பேக் ஆகிடும். அதனால் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அதை பேக்கிங்க்கு போட்டுட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்துட்டேன். எனக்கு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகினதே இந்த பாம்பே பிஸ்கட் வேலையோடு தான். ஸோ அதனால் நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை. ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்.
ஸோ வீட்ல ஆல்ரெடி பர்கர் பன்ஸ் இருந்துச்சு. ஸோ பர்கர் பன்ஸை வச்சு அதை ஃபில் பண்ணி எடுப்போம்னு தான் இன்றைக்கி நான் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்ல வந்து மஸ்ட். ஸோ யூசுவலாகவே எங்கள் வீட்ல எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. மிச்சம் பெரிய வெஜ்ஜீஸ் ஒன்றும் எடுக்கல. சாலட் லீவ்ஸ் எல்லாம் வீட்ல ஈக்கல. ஸோ ஈக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ பன்னுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணினேன். பன் வந்து கிறிஸ்பியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். பன்னை வந்து சைடில் டோஸ்ட் பண்ண போட்டுட்டு நான் ஒரு சாஸ் ரெடி பண்ண போனேன். ஸோ ஈஸியாக நாங்கள் எல்லோரும் வீட்டில் ரெடி பண்ணுற சாஸ் தான் மயோனீஸ் அண்ட் கெச்சப். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணினா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாண்டு வரும். அதே மாதிரி பன்னில் பேஸ்க்கு போடுறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிலாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாண்டு வரும். நான் இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடியக்குள்ள என் பன்னும் வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. இப்படி டோஸ்ட் பண்ணினாவே பன்னில் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் சாஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு வர கேப்பில் என்ன 2 பன்னுமே நான் டோஸ்ட் பண்ணி கொண்டேன். ஸோ அது கரெக்டாக டோஸ்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் எடுத்து சைடில் வச்சுட்டு எங்களோட எக்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிக்கன் பேட்டிக்கு பதிலாக நான் வந்து எக் தான் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ எக் வந்து ஃப்ரை பண்ணுற நார்மலாக நாங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், தேர் இஸ் நத்திங் நியூ. சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணினேன். இப்போ பன்ட ஃபைனல் ஒர்க் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து சாஸ் அப்ளை பண்ணி பன்னில் 2 சைட்லேயுமே அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் எக்கை வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விரும்பமோ அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு ஃபில் பண்ணிடலாம். யூஸ்வலாக இந்த பர்கர் பன்னுக்கு வைக்கிற வெஜிடபிள்ஸ். ஸோ நியூவாக ஒன்றுமே ஆட் பண்ணலை. எனக்கு வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். எக் ஆட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நான் எல்லா வெஜ்ஜீஸும் செட் பண்ணி கொண்டேன். இந்த கேப்சிகம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பைசி டேஸ்ட் தரும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ரேப்ஸ் இல்லாட்டி பர்கர் பன்ஸ் செய்யக்குள்ள கட்டாயம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா யூஸ்வலாக வீட்டில் பெல் பெப்பர் வாங்கி வைக்கிறே கொஞ்சம் குறைவாக தான் வைக்கும். என்னமாலும் ஒரு ரெசிபி செய்யக்குள்ள தான் பெல் பெப்பர் வாங்கிப்படும். ஸோ ஆனால் கேப்சிகம் வந்து எப்போயுமே வாங்கிப்படும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பெல் பெப்பர் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும். ஸோ ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி கொண்டேன். ஏன பர்கர் ரெடி. இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த பர்கர். பர்கர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நானும் மாமாவும் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த 2 பர்கரும் போதும். அவங்கள்ட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸும் செஞ்சுருந்தேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆரஞ்ச் ஜூஸும் குடிச்சிட்டு வரக்குள்ளே எங்களோட பாம்பே பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாம்பே பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு மிச்சம் நேரம் ஆகாதுன்னு சொல்லி. அதே மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரக்குள்ளே அதுவும் பேக்காகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு நைஃபை போட்டு இப்படி அதை வந்து தூக்கி பார்த்தா அது கரெக்டாக கலண்டு வந்துச்சுன்னா அது வந்து பேக் ஆகிருச்சு. அவன்லேருந்து எடுத்தோடனே இந்த ட்ரேலேருந்து இந்த பிஸ்கட்ஸை ரிமூவ் பண்ண வேணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அது கூல் டவுன் ஆகிறதுக்கு கொடுங்க. 13 to 14 மினிட்ஸ் ஆகக்குள்ளே ஃபுல்லாகவே அது வந்து குக் ஆகிடும். பேக் பண்ண போட்டிங்கன்னா நினைவோடு இருங்க, மறந்துட்டிங்கன்னா எல்லாமே ரோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் பிளேட்டில் வச்சுருந்ததையும் அப்படியே அசெம்பிள் பண்ணி கொண்டேன். ஸோ இது தான் நான் பேக் பண்ணின பாம்பே பிஸ்கட்ஸ். நான் பேக் பண்ணின பாம்பே பிஸ்கட்ஸ் எல்லாம் யம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பாம்பே பிஸ்கட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Hope you guys enjoyed my baking vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.